இன்றைய ஆத்மீக தேன். ரோமர் 2:10 பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். எவன் நன்மை செய்கின்றானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நன்மை செய்கின்றவராய் சுற்றி திருந்தார். வியாதிஸ்தர்களை குணமாக்கி பிசாசினால் பிடிபட்டவர்களை விடுவிக்கின்றவராய் ஜனங்களுக்கு நன்மை செய்ததான தேவன், நாமும் நற்கிரியைகளை நடப்பிக்கும்படியாகவே கிறிஸ்தேசுவின் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய வேலையாய் இருக்கின்றோம். ஜனங்கள் நடுவிலே நாம் செய்கிறதான நற்கிரியையானது பரலோகத்தில் இருக்கிறதான பிதாவுக்கு மேன்மையை உண்டாக்குகிறதா இருக்கிறது. நீ உன்னுடைய நற்கிரியையினாலே தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு வேண்டிதான தம்முடைய கனத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை கனப்படுத்தும் பொழுது அவனை கனவீனப்படுத்துகிறவன் யார்? அவர் ஒருவருக்கு சமாதானத்தை கட்டளையிடும் பொழுது அவனை கலங்க பண்ணுகிறவன் யார்? எனவே இந்த நாளிலும் நீ நன்மை செய்கின்றவனாயிரு. என் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்த சகல ஜனங்கள் நடுவிலும் உன்னை கனம் பொருந்தியவனாக உயர்த்த வல்லவராய் இருக்கின்றார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, ஆம் தகப்பனே, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதான நாங்கள் நற்கிரியை செய்கின்றவர்களாய் இருக்கும்படி எங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் ஒருமுகப்படுத்துவீராக. இந்நாளிலும் கூடிய மட்டும் நன்மை செய்கிறதான உம்முடைய பிள்ளைகளோடு இருந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. அவர்கள் நன்மை செய்கிறபடியாலே தேவ கிருபை, தேவ தயவு உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.